அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட எதை பற்றி பேச போகிறேன்னா, அறிவியல் கண்டுபிடிப்புகளில் ஒருவரை பற்றி தான் பேச போகிறேன். அவருடைய பேரை நான் சொல்ல போகிறதில்ல. நான் சொல்லக்கூடிய கருத்தை வச்சு தான் அவருடைய பேரை நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. அவர் ஏதேனும் ஒரு கண்டுபிடிப்புகளை நிகழ்த்துபவர்களை அக்கண்டுபிடிப்பின் தந்தை என்று கூறுவது வழக்கம். ஆனால் இவரை அக்கண்டுபிடிப்புக்கே தந்தை என்று கூறுவர். இவர் ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காரு. ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு ஆசிரியர் மட்டும் இவரை உற்று நோக்கி கவனிச்சிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அந்த பையனை கூப்பிட்டு அந்த ஆசிரியர் சொல்கிறாங்க, இந்த ஒரு கடிதம் கொடுத்து இந்த கடிதத்தை உங்கள் அம்மா கிட்ட தான் எடுத்துகிட்டு போய் நீ கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இதை கொடுக்கும்போது அந்த தாயார் அவங்க படித்து பார்க்குறாங்க. படித்து பார்த்துட்டு கண்கலங்கி நிற்கிறாங்க. கண்கலங்கி நிற்கும் போது அந்த பையன் கேட்குறான், என்னம்மா ஆச்சுன்னு கேட்குறான். அதுக்கு அவங்க தாயார் சொல்கிறாங்க, அந்த கடிதத்தில் உங்கள் குழந்தை ரொம்பவும் புத்திசாலியாக இருக்காங்க, உங்கள் குழந்தைக்கு ஏற்ற பாடசாலை இது கிடையாதுன்னு சொல்கிறாங்க. கிடையாதுன்னு சொன்னோன்னே அந்த பையன் துள்ளி குதிச்சு ரொம்ப சந்தோஷமாக வரான், உற்சாகமாக இருக்கான். அவங்க போகிறத நிறுத்திட்டாங்க. பள்ளிக்கு போகிறத நிறுத்திட்டு வீட்லேயே அவங்க அம்மாவே பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாங்க. அவங்களே ஆசிரியராக இருந்து பாடத்தை சொல்லி கொடுத்தாங்க. ஒவ்வொரு நாளும் அந்த பையனுக்கு இதே மாதிரி நடந்துக்கிட்டே இருந்தது. ஒரு நாள் அவங்க அம்மா இறந்துட்டாங்க. திடீர்னு அவனுக்கு ஒரு யோசனை நம்ம ஆசிரியர் கொடுத்த கடிதத்தை நம்ம எடுத்து படித்து பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தை எடுத்து படித்து பார்த்தோம்னா மூளை குன்றியவனாக இருக்கிறான், அதனால அவனை ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்கன்னு சொல்லி எழுதி வச்சுருக்காங்க. கடிதத்தை பார்த்தவொடனே தன் தாயார் மீது அவன் ரொம்ப அவங்க தாயாரை நினச்சி ரொம்ப அழுகுறான். அதுக்கப்புறம் அவன் நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறான். அவனுடைய 11 வயதில் அவன் சொந்தமாக தானாகவே அவனை கண்டுபிடிச்ச பொருளை வச்சு விற்பனை செஞ்சு அவன் பணம் சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிட்டான். உலகிலேயே மிக அதிகமான அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர் இவரே. இவர் வாழ்நாளில் மொத்தம் 1300 கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தார். அதில் 1000க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகள் காப்புரிமை பெற்றதாக உள்ளது. இதற்கு அறிமுகப்படுத்தியவர் நம் தாய் தந்தை என்றால் இவ்வுலகத்தையே ஒளிவூட்டமாக செய்தவர் யார் என்றால் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள். நன்றி.